ஆனந்தி டாக்ஸ் 100% நான்-ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். 29 வயதில் இத்தனை கோடி சொத்தா? ராஜா ராணி நஸ்ரியா ராணி மாதிரி வாழறாரு. மலையாள நடிகையான நஸ்ரியா இன்று தன்னோட 29வது பிறந்த நாளை தனது காதல் கணவர் பஹத் ஃபாசிலுடன் கொண்டாடிட்டு வராங்க. நேரம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான நஸ்ரியா திரும்பவும் சுதா கங்காரா இயக்கத்துல சூர்யா நடிக்க உள்ள புறநானூறு படத்தின் மூலம் கோலிவுட்ல அடியெடுத்து வைக்க காத்திருக்காங்க. நடிகை நஸ்ரியாவோட பிறந்த நாளுக்கு சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள்னு பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வரும் நிலையில அவங்களுடைய சம்பளம் சொத்து மதிப்பு குறித்து தகவல்களை பார்க்கலாம் வாங்க. நஸ்ரியா என்றதுமே அந்த அழகான கண்களும் பல்லை காட்டி சிரிக்கும் அந்த கியூட்டான புன்னகையும் கிறுக்குத்தனமான கியூட்னஸும் தான் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும். 1994ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிறந்த நஸ்ரியா 2006ஆம் ஆண்டு பலங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அனிகா சுரேந்திரனை போல மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா நடித்து வந்த நஸ்ரியா நிவின் பாலியுடன் இணைந்து நேரம் படத்துல நடித்து தமிழ் மற்றும் மலையாள மொழியில ஹீரோயினா அறிமுகமானாங்க. அட்லி இயக்கத்துல நயன்தாரா, ஆர்யா, ஜெய் நடிப்புல வெளியான ராஜா ராணி படத்துல நடித்த நடிகை நஸ்ரியாவை தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கியூட்னஸ் ஓவர்லோடா கீர்த்தனா கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க நஸ்ரியா. நையாண்டி, வாயை மூடி பேசவும், திருமணம் எனும் நிக்கா உள்ளிட்ட தமிழ் படங்கள்ல நடித்த நஸ்ரியா பெங்களூர் நாட்கள் உள்ளிட்ட சில மலையாள படங்கள்ல பஹத் ஃபாசிலுடன் இணைந்து நடித்த போது ஏற்பட்ட காதல் காரணமா அவரை 2016ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வரும் நஸ்ரியா அடுத்து சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்க. நடிகை நஸ்ரியா ஃபஹத் ஃபாசிலுடன் வாழ்ந்து வந்தாலும் தன்னோட சினிமா வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளாமல் நானி உள்ளிட்ட மற்ற நடிகர்களுடன் தொடர்ந்து நடித்து வராங்க. சுதா கங்கோரா இயக்கத்துல சூர்யாவுக்கு ஜோடியா புறநானூறு படத்துல நடிக்க உள்ள நஸ்ரியா ஒரு படத்துக்கு 2 to 4 கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாகவும் விளம்பர படங்கள்ல தனி வருமானம் பார்த்து வருவதாகவும் கூறுகின்றனர். 29 வயதுல ஒட்டுமொத்தமா நஸ்ரியாவுக்கு மட்டும் 41 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.